இன்றைய காணொளியுடைய வார்த்தை நீங்களும் செய்யுங்கள். மத்தேயு 7:12 சொல்லுது, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களுமா. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதுவே நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனமா. அதாவது எங்களுக்கு மனிதர்கள் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அவற்றையெல்லாம் நாங்களும் செய்ய வேண்டும். உதாரணமாக, மனிதர்கள் எங்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைப்போமாக இருந்தால் நாங்களும் மற்றவர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எரிச்சலாகவோ அல்லது கோபமாகவோ பிறரிடம் நடந்து கொள்ளுவோமாக இருந்தால் அவர்களும் எங்களிடம் அதே போல்தான் நடந்து கொள்வார்கள். நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறோமோ அதே போல்தான் மற்றவர்களும் எங்களிடத்தில் நடந்து கொள்வார்கள். ஆகையால மனிதர்கள் எங்களுக்கு எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் முதலில் நாங்கள் அவர்களுக்கு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஆறுதல் தேவைப்படும், உதவிகள் தேவைப்படும். அப்படியான நிலைமைகளின் போது நாங்கள் நினைத்து கொள்வோம், யாராகிலும் எங்களுக்கு ஆறுதல் சொன்னாலோ அல்லது உதவிகள் செய்தாலோ நன்றாக இருக்கும் என்று. அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு நபர் அங்கு இருப்பார்களாக இருந்தால் அதே இடத்துல நாங்கள் அந்த உதவியையோ அந்த ஆறுதலையோ செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையில் உதவியோ ஆறுதலோ தேவன் இடத்துல இருந்து எங்களுக்கு வரும். ஆனால் தேவன் ஒரு மனிதர் மூலமாகத்தான் எங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். ஆகையால எங்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்று நினைக்கிறோமோ, எங்களுக்கு எவற்றையெல்லாம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் முதலாவதாக நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்தால் மாத்திரம்தான் எங்களுக்கும் திரும்ப செய்யப்படும். ஆகவே முதலில் நாங்கள் செய்கிறவர்களாக இருப்போம். அதுவே நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனமாகவும் இருக்கிறது. ஆகையால் நாங்கள் செய்யும் பொழுது அது எங்களுக்கு திரும்ப செய்யப்படும். Have a nice day.